வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 4th கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். இது பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஸ்கோரிங் ரெண்டுமே தான் இந்த கொஸ்டின் பேப்பர். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் நேமிநாதம். சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் நேமிநாதம். புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்? இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஓல்டு சமச்சீர் புக்கில் இருக்கும். வள்ளலார் அவர்களை தான் பார்த்திங்கன்னா புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருப்பார். வள்ளலார் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாரதியார். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வள்ளலார், பாரதியார். புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்? வள்ளலாரை பாரதியார் போற்றினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவனவற்றுள் தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவனவற்றுள் தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் வினைத்தொகை. வெறி என்பது டேஸ் அளபடை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சொல்லிசை அளபடை. ஈழு கடைசியில் முடிஞ்சாவே அது சொல்லிசை அளபடையாக தான் இருக்கும். வெறி என்பது டேஸ் அளபடை. ஆக்சுவலி இது வெறி அப்படின்னு படிக்கக்கூடாது, வெறி அப்படி தான் படிக்கணும். இந்த சைலண்ட் தான். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான வினாவை தேர்ந்தெடுத்தெழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. இதுக்கான ஆன்சர் தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? இது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு அதிலிருந்து கொஸ்டின் எது அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? நெக்ஸ்ட் கொஸ்டின், மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர். விடைக்கேற்ற வினா அமைக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யார்? இங்கே மேலே இருக்கிற ஆன்சருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொஸ்டின் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4ல் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான். மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்திவிட்டதே. இதுக்கான ஆன்சர் உணர்ச்சி தொடர். ஐயோ முள் குத்திவிட்டதே உணர்ச்சி தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். மேக்சிமம் செய்வினை தொடர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கொடியை ஏற்றினார், பரிசை வழங்கினார், அந்த மாதிரி ஐயில் முடியும். செய்படு பொருள் பார்த்திங்கன்னா ஐயில் முடியும். பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். இதுதான் இங்கே செய்வினை வாக்கியம். மற்றது பார்த்திங்கன்னா உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா செய்யப்பாட்டு வினை. சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டார். இதுவும் செய்யப்பாட்டு வினை. பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. இதுவும் செய்யப்பாட்டு வினை தான். இந்த 3மே செயல்பாட்டு வினை. இதில் செய்வினை அப்படிங்கிறது பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்மையின் இன்னாத யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இன்மையின் இன்மையே. இதில் பார்த்தீங்கன்னா அடினா அடுத்தடுத்து வர்றது. இது ஃபஸ்ட் அடி, இது 2வது அடி. இதில் முதல் எழுத்து ஒன்றி இருக்கிறது தான் மோனைன்னு சொல்லுவாங்க. இதில் இன்மையின் அப்படிங்கிறது ஃபஸ்ட் அடி, இன்மையே அப்படிங்கிறது 2வது அடி. இதுதான் அடிமோனை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இன்மையின் இன்மையே. நெக்ஸ்ட் கொஸ்டின், சக மக்கள் ஒன்றென்பதுணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இயைபு அமைந்த சொற்கள் யாது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உணர்வதற்கும் எண்ணமெல்லாம். இதில் இயைபு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் இயைபு எது அப்படின்னா உணர்வதற்கும் எண்ணமெல்லாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது, பொருத்தமான பொருள் யாது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது. தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது, பொருத்தமான பொருள் யாது? இதுக்கான ஆன்சர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தெளிவான சீரான பேச்சு. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தெளிவான சீரான பேச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா சொல்லை தேர்க. இதில் பார்த்தீங்கன்னா விளக்கு அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளபடையில் கொடுத்துருக்காங்க. ஓதல், படா, கொடுப்பதுவும் இதெல்லாம் வந்து உயிரலப்படை. விளக்கு அப்படிங்கிறது ஒற்றலப்படை. ஸோ இதில் பொருந்தாதது இந்த விளக்கு அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும், இப்பழமொழியின் பொருள்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும், இப்பழமொழியின் பொருள்? தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விழுந்தானை தூக்கி விட்டேன், இத்தொடரில் விழுந்தானை என்பது வினையாளனையும் பெயர். விழுந்தானை தூக்கி விட்டேன், இத்தொடரில் விழுந்தானை என்பது வினையாளனையும் பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வளர் என்ற வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வளர்ந்தார். இதில் வந்து வளர்த்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், வளர்ந்து அப்படிங்கிறது வினையச்சம், வளர அப்படிங்கிறது பெயரச்சம். இதில் வந்து வினைமுற்று தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வளர்ந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வந்தனன் இச்சொல்லின் வேர் சொல்லை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் வா. வந்தனன் அப்படிங்கிற சொல்லோட வேர் சொல் வா. பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பரப்பு. பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பரப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இடப்பெயர். தென்னன் அப்படிங்கிறது என்னன்னா இடப்பெயர், இடப்பெயர் சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடியலில் துயில் எழுந்தேன், இதில் விடியல் என்பது காலப்பெயர். விடியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலப்பெயர். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவரங்கம். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர். தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பெரியாழ்வார். தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் தொல்காப்பியம். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் தொல்காப்பியம். இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடியாக பாடிய புலவர் அழகிய சொக்கநாத பிள்ளை. சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் அழகிய சொக்கநாத பிள்ளை. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன், கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வீமன். வீமன் அப்படின்னா பீமனை தான் இங்கே வந்து வீமன் சொல்கிறாங்க. இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன், கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? வீமன். வீமன் அப்படின்னா இந்த இடத்துல பீமன் அவரை தான் குறிக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை தேர்க. நவ்வி. நவ்வி அப்படின்னா மான்.
நவ்வி மான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. புனல் அப்படின்னா நீர், அப்புறம் முகில் அப்படின்னா தான் மேகம், அப்புறம் உகுதல் அப்படின்னா தான் சொரிதல். இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது நவ்வி மான். வாயில் இலக்கியம் என்றழைக்கப்படும் நூல் வகை யாது? நூல் வகை என்னன்னா தூது. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் எப்படின்லாம் தூது வந்து அழைக்கப்படும். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை தூது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு சேரநாடு. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு சேரநாடு. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது? முதலாயிரம். குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது? முதலாயிரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அருண்மொழித்தேவர் என்று இயற்பெயர் உடையவர் சேக்கிழார். அருண்மொழித்தேவர் என்ற இயற்பெயர் உடையவர் சேக்கிழார். ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்தனள் தீன் எனுஞ் செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் என்பதின் பொருள் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மார்க்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்று 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடற் புராணம். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் இடம்பெற்ற நூல் திருவிளையாடற் புராணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? மாதவி. கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? மாதவி. உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள். உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள். உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? அறம். இதெல்லாம் செய்கிறது தான் பார்த்தீங்கன்னா அறம் அப்படின்னு மணிமேகலை சொல்லுது. உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? அறம். சரியான இணையை தெரிவு செய்க. நொடை அப்படின்னா விலை. நொடை அப்படின்னா விலை. மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா துகிர் அப்படின்னா பவளம், கிள்ளி அப்படின்னா துணி, மறு அப்படின்னா குற்றம். இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் நொடை அப்படிங்கிறது விலை. இதுதான் சரியாக இருக்குது. பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல். பேரண்டம் தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 103 அடி தான் இருக்கும். இதே அதிக அடிகள்னா மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் கங்கை படலம். கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் கங்கை படலம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார். கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? 14 கீழ்கணக்கு நூல் வகை. ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? 14 கீழ்கணக்கு. மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள் திரிகடுகம், ஏலாதி. மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள் திரிகடுகம், ஏலாதி. மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? மூதுரை. மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? மூதுரை. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். பெரியாரை பேணி தமரா கொளல். இதில் தமர் என்பதன் பொருள் துணை.
பெரியாரை பேணி தமரா கொளல். இதில் தமர் என்பதன் பொருள் துணை, துணை, உறவினர், இந்த மாதிரிலாம் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது துணை, இதுக்கான ஆன்சர் துணை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணை கொளல். கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு என வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணை கொளல். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா. சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் ராமலிங்க அடிகள். சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் ராமலிங்க அடிகள். மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக. ஆவாரம் சர்க்கரை நோய், வாழைப்பூ வயிற்றுப்புண், வல்லாரை நினைவாற்றல், முடக்கத்தான் இலை மூட்டுவலி. ஆவாரம் சர்க்கரை நோய், வாழைப்பூ வயிற்றுப்புண், வல்லாரை நினைவாற்றல், முடக்கிலை மூட்டுவலி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், பல்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புதுக்கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் அப்துல் ரஹ்மான். தீக்குச்சிகள், சொந்த சிறைகள், இந்த மாதிரி நூல்லாம் எழுதுனது பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் தான். தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான். நெக்ஸ்ட் கொஸ்டின், முசிறி துறைமுக பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரேபியர் வணிகம் செய்த இடம். முசிறி துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா பந்தர் அப்படிங்கிறது அரேபியர் வணிகம் செய்த இடம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. தோவாலை பூச்சந்தை, தோவாலை அப்படிங்கிற ஊர் பார்த்தீங்கன்னா பூச்சந்தைக்கு ஃபேமஸ் ஆனது. அய்யலூர் ஆட்டுச்சந்தை, ஈரோடு ஜவுளிச்சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. தோவாலை பூச்சந்தை, அய்யலூர் ஆட்டுச்சந்தை, ஈரோடு ஜவுளிச்சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் வாழ்ந்த காலம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1883 to 1962. மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் வாழ்ந்த காலம் 1983 to 1962. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர். இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் 2 டைம் கேட்டிருப்பாங்க. தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றி மூத்தகுடி என கூறும் நூல் புறப்பொருள் வெண்பாமாலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றி மூத்தகுடி என கூறும் நூல் புறப்பொருள் வெண்பாமாலை. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மயிலாப்பூர். கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது? மயிலாப்பூர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் எனும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டமேதை அம்பேத்கர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் எனும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டமேதை அம்பேத்கர். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காயிதே மில்லத். மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்குடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காயிதே மில்லத். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. வீரமாமுனிவர் இத்தாலி, ஜியு போப் இங்கிலாந்து, கால்டுவெல் அயர்லாந்து, சீகன் பால்கு ஜெர்மன். வீரமாமுனிவர் இத்தாலி, ஜியு போப் இங்கிலாந்து, கால்டுவெல் அயர்லாந்து, சீகன் பால்கு ஜெர்மன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 3, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் என கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் பார்த்தீங்கன்னா கொய்யாக்கனி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா உவேசா. இது பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் இருக்கும். உவேசா வந்து ஸ்கூலை பற்றி ஒரு லெசன் எழுதியிருப்பார். அதில் இதுக்கான ஆன்சர் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேற்கண்ட வரியில் வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி, வித்யா ஆரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம், இதே வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல். காரணம், சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி எனும் பகுதியை மையமாக இயக்கிச் செல்வது எனும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் பார்த்தீங்கன்னா காணல் வரி அப்படிங்கிற புது வகையான ஆராய்ச்சி நூல் எழுதியிருப்பார். இது வந்து சிலப்பதிகார காப்பியத்தை அடிப்படையாக வச்சு எழுதுனது தான் இந்த நூல். சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி எனும் பகுதியை மையமாக இயக்கிச் செல்வது எனும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ இரண்டுமே சரி. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்படுபவர் பரிதிமாற் கலைஞர். திராவிட சாஸ்திரி என்று போற்றப்படுபவர் பரிதிமாற் கலைஞர். சரியான விடையை மொழியுடன் பொருத்துக. வட்டார மொழி, இதில் வட்டார மொழி என்னன்னா இருக்குது அப்படிங்கிறது வட்டார மொழி. கிளைமொழி கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழிலிருந்து தோன்றிய கிளைமொழி. எழுத்து மொழி நாளேடுகள். பேச்சு மொழி உணர்ச்சி மொழி. வட்டார மொழி இருக்குது, கிளைமொழி கன்னடம் தெலுங்கு, எழுத்து மொழி நாளேடுகள், பேச்சு மொழி உணர்ச்சி மொழி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 3, 1, 2. தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம். மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம். மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் தண்டியலங்காரம். பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் தண்டியலங்காரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தெரிவு செய்க. கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பற்றை நா. முத்துசாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடு. இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னா, தாமரை திரு விருது பெற்ற நா. முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர். இது தப்பு. இவர் தாமரை திரு விருது வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த புலியாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவில் தான் வந்து தோன்றியிருக்கும். அதனால் இது தப்பு. புலியாட்டத்தை பற்றி ஸ்கூல் புக்லேயே இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து கலைஞாயிறு நா. முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர். இது சரி. நா. முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். இதுவும் சரி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா 2, 3 சரி. ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். இது பார்த்திங்கன்னா ஓல்டு சமச்சீர் புக்கில் இந்த மகள் இந்திராவுக்கு நேர் எழுதிய கடிதம் அப்படிங்கிற லெசனில் இது இருக்கும். இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் கந்தர்வன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2019 புக்கெலாம் மாற்றினப்ப இது வந்து கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் புக்கில். ஆனால் இப்போ இருக்கிற எடிஷன்லாம் இது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நாளும் கிழமையும் பின்னாடி வந்து
மொழித்திறன்லாம் ஏதோ ஒரு இது கொடுத்துட்டு ஒவ்வொரு கவிதை கொடுத்துட்டு அறிஞர் கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி இது கொடுத்துருந்தாங்க. 2019 அந்த எடிஷனில் முதன்னு சமச்சீர் புக்கு இப்போ மாற்றினாங்கல்ல, அப்போ 8th 7th 6th இந்த மாதிரி ஒரு 2-3 புக்கு மட்டும் மாற்றினாங்க, ஃபுல்லாக மாற்றாமல். அந்த சமயத்தில் இது ஒரு 9th புக்லேயும் இதுலேயும் இருக்கும். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் கந்தர்வன். ஆனால் இப்போ இருக்கிற சமச்சீர் புக்கில் இது இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆன்சர் கந்தர்வன். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் கந்தர்வன். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்று திரையிசை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்று திரையிசை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். எது உம்மை தொகை? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அண்ணன் தம்பி. இதில் எது மறைஞ்சு வந்திருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உம்மை தொகை. அண்ணனும் தம்பியும் அப்படிங்கிறதுல மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இது வந்து உம்மை தொகை. இது இந்த தேரும் பாகனும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எண்ணும்மை. இப்போ வெளிப்பட்டு வர்றது பார்த்தீங்கன்னா எண்ணும்மை. இதில் உண்மை தொகை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் அண்ணன் தம்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், செல்வி செய்தால் என்பதன் பிறவினை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, செல்வி செய்வித்தாள். செல்வி செய்தால் அப்படிங்கிறதுக்கான பிறவினை என்னன்னா செல்வி செய்வித்தாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெயருக்கேற்ற வினை மரபினை தேர்ந்தெடு. செய்யுள். செய்யுள் அப்படிங்கிறது இயற்றினான். செய்யுள் எழுதினான், செய்தான், புனைந்தான்லாம் வராது. செய்யுள் இயற்றினான் அப்படிங்கிறது தான் மரபு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான ஒன்றை இனம் காண்க. இதுக்கான ஆன்சர் இதில் பார்த்தீங்கன்னா அவன் சிவப்பு மேலாடியை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். இதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு அப்படிங்கிறதுக்கு வாதான் வரணும். சிகப்புன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கா வரக்கூடாது. சிவப்பு அப்படிங்கிறதுக்கு வாதா வரணும். ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான். மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே சிகப்புன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி. அவன் சிவப்பு மேலாடியை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் நேரு. பகுத்தறிவு துறையில் அவருக்கிணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு. எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளுவர்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுது. இதுக்கான ஆன்சர் வன்சொல். இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல், வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல், இந்த மாதிரி வரும். ஸோ இன்சொல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னா இங்கே வன்சொல். நண்பற்றாராகி நயமில செய்வார்க்கும் இதில் நயமில என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் நன்மை. நயமில அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இது நயமில அப்படின்னா நல்லது இல்லாத செய்கிறது, நன்மை இல்லாததை செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதுக்கு வந்து நன்மை அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. இதில் பார்த்தீங்கன்னா அம்மானை ஒரு வகை காய் விளையாட்டு, அம்மானை சுவையான ஓர் உரையாடல் விளையாட்டு, அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவர் அப்படிங்கிறது தப்பு. அம்மானை விளையாட்டை 2 பேரே விளையாடுவாங்க. ஒருத்தங்க கொஸ்டின் கேட்குற மாதிரி பாடுறது, இன்னொருத்தங்க ஆன்சர் சொல்கிற மாதிரி இது பண்ணுறது தான் அம்மானை விளையாட்டு. அம்மானை பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது. இதெல்லாமே சரி. இதில் இந்த ஆப்ஷன் சி, அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவர் அப்படிங்கிறது தான் தப்பு. கீழுள்ளவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, எளிமை. செம்மை, பசுமை, கருமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்பு பெயர். எளிமை அப்படிங்கிறது ஒரு குணப்பெயர். ஆனால் செம்மை, பசுமை, கருமை அப்படிங்கிறதெல்லாம் பண்பு பெயர்லேயே நிறத்தை பற்றி வருது. இது வந்து எளிமை அப்படிங்கிறது குணத்தை பற்றி வருது. ஸோ இதுதான் பொருந்தா சொல். ப்ரொஃபஸல் என்ற அலுவலக சொல்லுக்குரிய தமிழாக்கம் கூறுக. இதுக்கான ஆன்சர் கருத்துரு. ப்ரொஃபஸல் என்ற அலுவலக கலை சொல்லுக்குரிய தமிழாக்கம் கருத்துரு. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு எது? இதுக்கான ஆன்சர் புதைச்சாக்கடை. அண்டர் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு எது? புதைச்சாக்கடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. கரி கரி. இந்த கரி அப்படிங்கிறது யானை, இங்க இருக்கிற கரி காய்கறி. கரி கரி யானை காய்கறி. பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூலம் தானியம் அப்படிங்கிறதான் பொருந்தாது. ஏன்னா இங்கே லா சிறப்பு லா வந்தால் தான் தானியம் வரும். மற்றது கோலம், அழகு, குளவி, குழந்தை, கூரை, புடவை இதெல்லாம் சரியாக கொடுத்துருக்காங்க. இந்த கூலம் தானியம் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தே என்பதன் பொருள் கடவுள். தே என்பதன் பொருள் கடவுள். பூமி எனும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கு. பூமி எனும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. கு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான சொற்றொடர் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். இந்த மாதிரி சொன்னவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், முறையான சொற்றொடரினை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார். மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டாக இருக்கிற ஆன்சர் ஆப்ஷன் பி. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தனிநாயகம். அதை தான் தனிநாயகம்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தனிநாயகம் அடிகள் அவர் தான் பார்த்தீங்கன்னா பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றியவர் தனிநாயகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உழவு ஏர் மண் மாடு. உழவு ஏர் மண் மாடு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.